Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 12 ஓட chapter 6 example number 6.44 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 marks sum. இங்க வந்து வெக்டர் parametric equation கேட்டிருக்காங்க, வெக்டர் நான் parametric equation கேட்டிருக்காங்க, அதுக்கு அப்புறமா கார்ட்டீசியன் equation கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெக்டர் ஃபார்ம் பண்ண போறோம். இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, parallel ஒன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட a வெக்டர் அப்படினு சொல்லி -i + 2j k கிடையாது. ஸோ -i + 2j எழுதியிருக்கேன். b வெக்டர் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட், தட் இஸ் 2i வெக்டர் + 2j வெக்டர் - k வெக்டர். இப்போ பேரலல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஈக்குவேஷனை வந்து ரீரைட் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே y மட்டும்தான் இருக்கணும், x y z அப்படி தான் இருக்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் படி. பட் இங்கே 2y இருக்குது. ஸோ இதை ரீரைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் 2 காமனாக எடுத்தோம்னா y + 1/2 ஆகிடும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். இதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. z பார்ட்டும் அப்படியே எழுதிடுறோம். இப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பேரலல் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ சி வெக்டார் வந்துட்டு i கேப் + j கேப் - k கேப். இப்போ ஒன்றா ஃபார்முலா எழுதி சம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெக்டார் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்துட்டு r வெக்டர் = a வெக்டர் + s × b - a வெக்டர் + tc வெக்டர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு b - a கண்டுபிடிக்க போகிறோம். b வெக்டரை எழுதிட்டு - a வெக்டர் அப்படின்றப்போ a வெக்டரோட எல்லா சைனும் மாறிடும். 2i + i வந்து 3i வந்துடும். 2j - 2j கேன்சல் ஆகிடும், -k வந்துடும். அப்போது தேர்ஃபோர் இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். r வெக்டர் = இது a வெக்டர் + s × இது b - a வெக்டர் + t × c வெக்டர். இப்போ வெக்டர் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், அதோட ஃபார்முலா r வெக்டர் - a வெக்டர் டாட் b - a × c = 0. ஸோ இதுக்கு b - a × c பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் i கேப் j கேப் k கேப் போட்டுட்டு செகண்ட் ரோவில் b - a ஓட கோஎஃபிஷியன்ஸ், தட் இஸ் 3, j கிடையாது 0, கேக்கு பதிலாக -1. அதுக்கப்புறமா c வெக்டர் வந்துட்டு i, that is 1 1 -1. ஓகேவா? இது நம்ம எப்பவும் போல் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஆன்சராக கிடச்சிரும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். r - இது a வெக்டர் டாட் இதை கிராஸ் பண்ணதோட ஆன்சர் i + 2j + 3k = 0. இப்போது இதை வந்து நம்ம r டாட் this one மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது டாட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது, இது அப்படியே தான் வந்துட்டே இருக்கும். இங்கே மட்டும் நம்மளுக்கு மைனஸ் அப்படியே இருக்குது. இது வந்து -i டாட் i வந்து -1 ஆகிடும். 2j டாட் 2j வந்து 4 ஆகிடும், k கிடையாது, = 0. ஸோ இது வந்து 4 - 1 3 வந்துடும். ஸோ -3 -3 அப்படி கொண்டு போனால் +3 ஆகிடும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் ஜஸ்ட் வந்து r வெக்டர் xi + yj + zk அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ r வெக்டர் பதிலாக xi + yj + zk போட்டுட்டு டாட் இது = 3. ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஜஸ்ட் நம்ம டாட் பண்ணோம்னா xi டாட் i பண்ணுறப்ப x வந்துடும், ப்ளஸ் × ப்ளஸ் yj டாட் 2j பண்ணுறப்ப 2y வந்துடும், ப்ளஸ் × ப்ளஸ் z × 3 வந்து 3z = 3 வந்துடும். இதுதான் ரிக்வயர்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. இப்போது ஃபுல் சம் ஒரு வாட்டி லாங் ஷார்ட்டில் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா 2 பாயிண்ட்டு ஒரு பேரலல் அப்படி கொடுத்துருக்கிறதோட ஃபார்முலாஸ். இப்போது இந்த வெக்டார் ஈக்குவேஷனில் சில சேஞ்சஸ் இருந்தது, அதை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேரலல் வெக்டாரை பிக் பண்ண முடியும். அதே போல் ஒவ்வொரு ஃபார்முலாஸும் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன், டிட்டர்மினண்ட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பொறுமையாக. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறதில்ல. நிறைய வீடியோஸு இம்பார்ட்டண்ட் 12th ஸ்டாண்டர்டோட இம்பார்ட்டண்ட் 3 marks 5 marks என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு குவார்ட்டர்லி எக்ஸாம் கிட்டே வருது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் எல்லா 5 marks சம்மும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வியூவர்ஸ்.